ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே. நான் எழுதி போடுற ஃபாண்ட் அவுட் ஆஃப் ஃப்ரேம்குள்ளே போயிடுச்சுன்னா சொல்லுங்கள். அப்பப்போ எதுலையும் செக் பண்ணுங்கள். சம்டைம் மொபைல் ஆஃப் ஆகிடுச்சுனாலும் சொல்லுங்கள். ஓகே. நான் பேசும்போது அந்த மைக் அப்படி போயிட்டு வருதுங்களா, வேவ்ஸ் அப்படி போச்சுன்னா தான் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். பிரேக் முடிஞ்சு மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இன்ஸ்டியூட் பேரே நான் சொல்லாமல் எப்பயுமே கிளாஸ் ஆரம்பிக்கிறது கிடையாது. ஏன்னா சொல்லுவோம் அப்படின்னா, வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம். இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்த காரணம் விடாமுயற்சி. எப்பவுமே நீங்கள் விடாத முயற்சியாக இருக்கணும். லைஃப்பில் எது வேணாலும் தோக்கலாம், ஆனால் விடாமுயற்சி தோக்காது. வாங்க. ஸோ அதனால் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி பயன்படுத்துவேன். சும்மா பேசினா கூட பயன்படுத்துவேன், விடாமுயற்சின்னு. அதனால் எப்போவுமே நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். விடாமுயற்சியே துணை. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, இந்தியன் ரிவர் சிஸ்டம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். இந்த டாபிக் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கே தேவைப்படாது, அதுக்கு நான் கேரண்டி. ஜாகிரபிலேருந்து கேட்குற 1 அல்லது 2 கொஷினில் நான் சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்லேருந்து தான் வரும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப படிக்கலாம் கஷ்டப்பட வேணாம். ஷார்ட் ரூட் எடுங்க, ஸ்மார்ட் ஒர்க் எடுங்க, அது போதும். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்லா பாருங்கள், நான் போடக்கூடிய மேப்பு, போடக்கூடிய பாயிண்ட்ஸு இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அதில் ரஃபாக ஒரு இந்தியன் மேப் ஒன்று போட்டுக்கோங்க. வட இந்தியா, கீழே தென்னிந்தியா. இப்போ மேலே இருக்கிறது வட இந்திய ஆறுகள். வட இந்திய ஆறுகள். அப்போ கீழே இருக்கிறது தென்னிந்திய ஆறுகள். வட இந்திய ஆறுகள்னா நார்த் இந்தியன் ரிவர்ஸ் சொல்லுவோம். கீழே இருக்கிறது சவுத் இந்தியன் ரிவர்ஸ் சொல்லுவோம். சவுத் இந்தியன் ரிவர்ஸ். அப்போ நார்த் இந்தியன் ரிவர்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ். சவுத் இந்தியன் ரிவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பெனின்சுலா ரிவர்ஸ். பெனின்சுலார்னு என்னங்க சார்? ஹிமாலயன் ரிவர், இமயமலை ஆறுகள். தமிழ்ல எழுதி போடுறேன், இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இப்போ பெனின்சுலாரா, இங்க நான் பெனின்சுலா ரிவர், நான் பெனின்சுலா ரிவர். அப்போ பெனின்சுலா ரிவர்னா தமிழ் என்ன சார்? தீபகற்ப இந்திய ஆறுகள். தீபகற்ப இந்திய ஆறுகள். இந்த ஹிமாலயன் ரிவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு நேம் இருக்கு. என்ன சார் அப்படின்னா வற்றாத ஜீவநதிகள். வற்றாத ஜீவநதிகள். அப்ப கீழே தீபகற்ப இந்தியாவிற்கு இன்னொரு பேர் இருக்கு, வற்றும் நதிகள். சரி, தெரியலையா? வற்றும் நதிகள்னாலும் ஒண்ணுதான், அல்லது பருவகால ஆறுகள்னாலும் ஒண்ணுதான். பருவகால ஆறுகள், பருவகால ஆறுகள், சரி, பருவகால. பருவகால ஆறுகள். அப்போ
இத்தனை பேர்கள் இருக்கு பாருங்க. ஆனால் மீனிங் எல்லாம் ஒண்ணுதான். வட இந்தியார்கள், தென்னிந்தியார்கள். வட இந்தியானாவே அதனால சொல்லுவோம் ஹிமாலயன் ரிவர்ஸ் அல்லது வற்றாத ஜீவநதிகள், நான் பெனின்சுலா ரிவர்ஸ். தென்னிந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் இந்தியன் ரிவர்ஸ் அல்லது பெனின்சுலா ரிவர்ஸ். பெனின்சுலானா தீபகற்ப இந்தியார்கள். அல்லது வற்றும் நதிகள், வற்றி போக நதி அப்படின்றதுனால இது வந்து நம்ம பருவகால நதிகள் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ நான் எழுதி போட்டு நல்லா கவனிச்சு பாருங்க. கட்டாயம் ஆறுகள்லேருந்து ஒரு கேள்வி அவுட்டு. அது எங்க இருந்து எப்படி கேட்பாரு எனக்கு தெரியாது. ஆனா வருஷம் வருஷம் ஒரு கேள்வி கேட்பான். அதை என்னன்றத பின்னாடி சொல்றேன். சரிங்களா? கண்டென்ட் கிளியர்னா உங்களுக்கு மார்க் ஷியோர். ஓகே, அப்போ இந்தியாவில் 2 பாகம் பிரிச்சாச்சு. ஒன்று வட இந்தியா, இந்த லைனுக்கு கீழே இருக்கிறது தென்னிந்தியா. அப்போ பாருங்களேன், முதல்ல இதற்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன். வட இந்தியார்கள்னா இந்தியாவிற்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகள். அது என்ன ஆறுகளாக இருக்கும் அப்படின்னா மேக்சிமம் ஹிமாலயன் ஆறுகளாக தான் இருக்கும். இமயமலைகள் உருகுவதால் ஏற்படக்கூடிய ஓடக்கூடிய ஆறுகள் இமயமலை ஆறுகள். அப்படி பார்க்கும்போது இந்த வருஷத்துல 365 நாளுமே பனி உருகுவதால் ஓடக்கூடிய ஒரு ஆறுன்றதுனால இது வற்றாத ஜீவநதி அப்படின்ற ஒரு பேரும் இதுக்கு இருக்கு. அதனாலதான் இதை நான் பெனின்சுலார் ரிவர் அப்படின்னு சொல்றோம். என்னது? நான் பெனின்சுலார், வற்றாத ஜீவநதிகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நான் பெனின்சுலார் அப்படின்னா வற்றாத ஜீவநதிகள். ஓகேங்களா? கீழே தென்னிந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் ரிவர் பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேரு பெனின்சுலார் ரிவர். பெனின்சுலார் ரிவர் அப்படின்னு சொல்றோம். பெனின்சுலார் அப்படின்னா சார் தீபகற்பம் அப்படின்னு அர்த்தம். பெனின்சுலார் என்ன அர்த்தம்? தீபகற்பம். சார் தீபகற்பம் என்னங்க சார்? பாருங்க, தீபகற்பம்னா 3 சைட் ஆஃப் வாட்டர் பாடி அண்ட் 1 சைட் ஆஃப் லேண்ட் ஃபார்ம். 3 பக்கம் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கக்கூடிய பகுதி என்பது தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தீபகற்பத்தை தீபகற்ப இந்தியா என்றும் அழைக்கலாம். அப்போ இந்த தீபகற்ப இந்தியானா தென்னிந்தியாவை தான் அப்படி சொல்றோம். அப்ப இந்த தென்னிந்தியாவில் ஓடக்கூடிய ஆறுகளை தீபகற்ப இந்தியாருன்னு சொல்லலாமா? தப்பு இல்ல இல்ல. அப்போ இது இன்னொரு பேர் இருக்கு, வற்றும் நதிகள் அல்லது பருவகால நதிகள். வற்றும் நதிகள்னு ஏன் சார்? இது ஏன் சார் வற்றாத ஜீவநதி, இது ஏன் சார் வற்றும் நதின்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த ஆறுகள் பனியாறுகள் உற்பத்தி ஆவதற்கு மழை பொழிவு தேவையில்லை. there is no rainfall requirement for flowing the Himalayan rivers. only record of the glacier mountain. ஐஸ் மலை மட்டும் இருந்தா போதும், உருகும். வருஷத்துல 365 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கும். இது வத்தி போகுது, அதனால வற்றாத ஜீவநதி. ஆனா கீழே எந்த ஒரு பனிமலை இருக்கு நம்ம தென்னிந்தியாவில் இருக்கா? இல்ல. எப்படி ஆறுகள் வருது? மழை, பருவத்தில் பெய்யக்கூடிய மழை பருவத்துல பெஞ்சா மட்டும்தான் நமக்கு பருவகால ஆறுகள் வரும். அந்த பருவம் முடிஞ்சுக்கு போனதுக்கு அப்புறமா அது வத்தி போயிடும். அதனால பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள். கரெக்டா? அதான் உண்மை. உதாரணம் காவேரி தொடர்ந்து 2 வருஷமா வறட்சியில காஞ்சி கிடக்குது பாவம். ஆடி 18 காலம் திறந்துடுவே தண்ணி திறந்துடுவே இருக்கு. காரணம் கர்நாடகாவில் மழை பெஞ்சாதான் குடகுமலை வழியே வரக்கூடிய காவிரி ஆறு ஒகேனக்கல்ல தாண்டி நம்ம சேலத்துக்குள்ள டேம்ல வந்து நிற்க. அதை திறந்தா மொத்தம் 8 டிஸ்ட்ரிக்ட் வழியா தமிழ்நாட்டுக்குள்ள பாயும். கடைசியா தஞ்சாவூர்ல போய் ரீச் ஆகி கடலை போய் கலக்கும். இதுதான் ப்ராசஸ். ஆனா வரல. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். அப்போ வற்றி போகும் ஆறுகளுக்கு எடுத்துக்காட்டு தீபகற்ப இந்தியார்கள் எல்லாமே பொருந்தும். அதுக்கு முன்னாடி ஆறுகளுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஆறுகள் இருந்தாதான் விவசாயம் பண்ண முடியும், தண்ணி குடிக்க, படகு சவாரி செய்ய, நீர்த்தேக்கங்களில் அணைகளை கட்டி, ஆற்றின் நடுவே குறுக்கணைகளை கட்டி தண்ணீரை சேமித்துக் கொள்ள, மண் அரிமானத்தை தடுக்க, மீன் வளத்தை பெருக்க, மீன்பிடி தொழிலை பெருக்க, இது போன்ற பல்வேறுபட்ட காரணங்களால் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான தண்ணீரை வழங்குவதும் ஆறுகள் தான். அப்ப ஆறுகளோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிஞ்சிருச்சா? இதுக்கு மேல ரொம்ப என்ன பார்க்கலாமா? ஓகேப்பா. இப்போ இந்த இமாலய ரிவர்களே நம்ம 3 பிரிக்கலாம். ஒண்ணு பாருங்க, ஹிமாலயன் ரிவர்ஸ் தலைப்பு போட்டுக்கோங்க. இமயமலை ஆறுகள் பாயிண்ட்ஸ் அழகா எழுதிக்கோங்க. இதை விட பெட்டர் நோட்ஸ் வேற எங்கேயுமே கிடைக்காது. இமயமலை ஆறுகளை 3 பிரிக்கலாம்பா. 1 சிந்து நதி, 2 கங்கை நதி, கங்கை அப்புறமா பார்த்துக்கலாம், பிரம்மபுத்திரா பார்த்துடலாம், அதான் கரெக்டா இருக்கும். பிரம்மபுத்திரா 3 யாருன்னு கேட்டீங்கன்னா இதுதான் கங்கை. சிந்து, பிரம்மபுத்திரா, கங்கா. இந்த சிந்துன்றதை நம்ம என்ன சொல்லுவோம்? செல்லமா இண்டஸ். ஏன் சார் இண்டஸ்ன்னு சொல்றோம்? நம்ம இந்தியாவுக்கு இந்தியான்னு பேர் வர காரணமே இந்த நதி தான். ஆரம்ப காலத்துல யூரோப்பியன்ஸ் இந்தியாக்குள்ள வராங்க இல்லையா, வந்தோடனே இங்க இண்டஸ் ரிவர் ஓடுதுன்னு சொல்லி இண்டஸ்ன்றது இந்தியாவை மாறி போச்சு. அப்ப இந்தியாவிற்கு இந்தியா என்று பெயர் வர காரணமே எந்த ரிவர் தான்? சிந்து நதி தான். அப்ப இதன் மூலியமா தான் இந்தியாவுக்கு பேர் வருது. எழுதிக்கோங்க.
இந்தியாவுக்கு என்ன இந்தியா என்று பெயர் வர காரணமான ரிவர் என்று பெயர் வர காரணம் இந்த ரிவர் தான். யாரு பேர் வச்ச இந்தியான்னு சும்மா எழுதிக்கோங்க. ஐரோப்பியர்கள் அவங்க வணிகம் புரிய வந்தாங்க இல்லையா, அப்ப இந்த ரிவர் தாண்டி தான் என்ன பண்ணுவாங்க, யூரோப்பியிலேருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நிலவழி அணைக்கப்பட்டு கடல் வழியை தேடி கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? இஸ்தான்புல் பாகிஸ்தான் வழியாக, அந்த இஸ்தான்புல் தாண்டி பாகிஸ்தான் வழியை தாண்டி இண்டஸ் ரிவருக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் இந்தியாக்குள்ள வணிக வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, வழி அடைச்சிட்டாங்க. அதெல்லாம் பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அப்ப சிந்து நதியா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குமா, பாகிஸ்தானின் தேசிய ரிவர், பாகிஸ்தானின் தேசிய நதிப்பா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர்ல மிகப்பெரிய ஒரு டெரரிசம் ஆக்டிவிட்டி நடந்துச்சு இல்லையா. ஆப்ரேஷன் சிந்தூர் எதுக்கு நடந்துச்சு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல டெரரிசம் ஆக்டிவிட்டி நடத்தினான்னு சொல்லி ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லி என்ன பண்ணோம், பாகிஸ்தானுடைய தேசிய நதியான இண்டஸ் ரிவர் இந்தியாவை தாண்டி தான் போகணும். அப்போ இந்தியாவில் அந்த டேம் வச்சு அடைச்சிட்டோம் தண்ணி. பாகிஸ்தான் தண்ணி கிடையாது. நீங்கள் டெரரிசம் ஆக்டிவிட்டி குறைச்சாதான் உங்களுக்கு தண்ணி திறந்துன்னு சொன்னதுக்கப்புறம் தான் டெரரிசம் ஆக்டிவிட்டி குறைச்சதுக்கு அப்புறம் தண்ணி விட்டாங்க. ஓகே, அப்போ சிந்து என்றால் பாகிஸ்தானின் தேசிய நதி. பிரம்மபுத்திரா இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கங்கை. கங்கை என்பது இந்தியாவின் தேசிய நதி. இந்தியாவின் தேசிய நதி. ஓகேங்களா? அப்போ இமயமலையிலிருந்து தோன்றக்கூடிய ஆறுகள் அப்படின்னா சிந்து, பிரம்மபுத்திரா மற்றும் கங்கை. இந்த சிந்து நதின்றது உங்களுக்கு வரலாற்று சம்பவத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றுள்ளது. அப்படின்னா சிந்து நதிக்கரையில் தோன்றிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஹிஸ்டரியில ஒரு பெரிய சாப்டரே இருக்கு. சிந்து நதின்றது நாட் ஓன்லி பாகிஸ்தான் ஆஃப் நேஷனல் ரிவர், திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன். கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன்னா நாகரிகங்களுடைய தொட்டில் என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிவிலைசேஷன். சரிங்களா? அப்போ இதை பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட சதுரடிகளை கொண்டுள்ள மிகப்பெரிய ஒரு நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று நம்ம பின்னாடி படிக்க போறோம். அதெல்லாம் ஹிஸ்டரி. ஓகேப்பா. அப்ப இமயமலை ஆறுகளை 3ஆ பிரிச்சு வச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா தென்னிந்திய ஆறுகள். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா டிசைன் அடிப்படையில 2ஆ பிரிக்கலாம். ஒன்று கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இன்னொரு பக்கம் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். புரியுதுங்களா? அப்ப கிழக்கு நோக்கி என்ன சார் ஆறுகள் பாயும்? கிழக்கு நோக்கி அப்படின்னா பாருங்க, 1 மகாநதி, 2 கோதாவரி, 3 கிருஷ்ணா, 4 காவிரி. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. அப்போ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னா 1 நர்மதை, 2 தபதி, 3 மாகி. நர்மதைக்கு மேல ஒரு ஆறு இருக்கு, அதுக்கு பேர் சபர்மதி. சபர்மதின்னு சொல்லுவோம். அது குஜராத் நதிக்கரை ஓரமா இருக்கு. அந்த குஜராத்துடைய நதிக்கரை ஓரமாக தான் லோத்தல் துறைமுகம் ஒன்று இருக்கு. லோத்தல் துறைமுகம் அப்படின்றது கப்பல் கட்டும் தளமாக சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. ஸோ சபர்மதி என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவத்துக்கான ஒரு இடம். சபர்மதி ஆற்றங்கரை என்ன இருக்கு, லோத்தல் குஜராத் துறைமுகம் இருக்கு. அந்த துறைமுகத்துல கப்பல் கட்டும் தளம் இன்றளவும் அப்படியே இருக்கு. சரிங்களா? கிமு 3300 டு கிமு 1900 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டதுதான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி இந்த ஆற்றங்கரையை பத்தின ஒரு பெரிய சாப்டரே இருக்கு. சர் ஜான் மார்ஷல் அவர்கள் அந்த இடிபாடுகளை கண்டுபிடிச்சிருப்பாரு, பின்னாடி பார்க்கலாம். ஓகே, அப்போ நம்ம கிடைச்சிருச்சு டோட்டல் மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்னென்ன அப்படின்னு. இன்னும் நிறைய ரிவர் இருக்கான மேஜர் ரிவர். ஓகேங்களா? அப்போ பாருங்க, தென்னிந்திய ஆறுகளை திசையின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று கிழக்கு நோக்கி பாயுமாறுகள், இன்னொன்று மேற்கு நோக்கி பாயுமாறு. கிழக்கு நோக்கி அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. மேற்கு நோக்கி பாயுமாறுகள்னா சபர்மதி, நர்மதை, தபதி, மாகி.
சபர்மதி பற்றி புக்கில் டீட்டெயில் எதுவும் இல்லை, ஆனால் ஹிஸ்ட்ரி புக்கில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு, சபர்மதி ஆற்றங்கரையில் லோத்தல் பகுதியில் கப்பல் கட்டும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுன்னு எழுதிக்கோங்களேன். என்னப்ப ஆற்றங்கரையில் என்ன இருக்கு? லோத்தல். இது லோத்தல் பகுதியில் கப்பல் கட்டும் தளம். ஓகே, இது போதும். சரிப்பா, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுப்பா. அப்போ இப்போ உங்க மேப்ல பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு, இல்லைங்களா? இதுக்கு மேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, சார் இதை படிச்சா ஒரு மார்க் கிடைக்கணும், ஆனால் என்னென்ன பகுதிகளிலிருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். என்ன கேட்பாங்க? ஒன்று, ஆறுகள். ஜென்ரலாக ஆறுகள் பற்றி கேட்கலாம். ஆறுகள்னா அதனுடைய பெயர்கள் அப்படி நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. ரெண்டு, எங்கேருந்து கேட்கலாம்? ஆறுகளுடைய மறுபெயர்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போ மேலே என்ன கேட்பான்னா, வடக்கு கீழ்கண்டவற்றில் எது இமயமலை ஆறுகள் அப்படின்னு பேரை கேட்பான். கீழே இருக்கிறது இந்த ஆறுக்கு இன்னொரு பேர் என்ன? உதாரணத்துக்கு தென்னாட்டின் கங்கை என்று அழைக்கப்படக்கூடிய நதி எது? காவிரி. விருத்து கங்கா என்று அழைக்கப்படக்கூடிய நதி எது? விருத்து கங்கா. மகாநதியா கோதாவரின்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரப்போகுது. மூணாவது, துணையாறுகள் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. துணையாறுகள். துணையாறுகள்னா ட்ரிபியூட்டரிஸ், ரிவர்ஸ் நேம்ஸ், ரிவர்ஸ் பெட் நேம்ஸ் ஆர் another நேம்ஸ் ஆர் ட்ரிபியூட்டரிஸ். துணையாறுகள், ட்ரிபியூட்டரி இங்கிலீஷ்ல போடணுமா பாருங்க. அடுத்தது ஆறுகளுடைய பிறப்பிடம். ஆறுகள் எங்க பிறக்குது? ஆரிஜினேட். ஆறுகளுடைய பிறப்பிடம், ஆரிஜினேட்ல இருந்து பகுதிகள் இருந்து கேட்கலாம். ஓகேங்களா? அல்லது இந்த தேசி நதிகள் அப்படின்ற கான்செப்ட்ல கேட்கலாம். தேசி நதி அல்லது நீளமான நதி, நேஷனல் ரிவர் ஆர் வெரி லென்த்தி ரிவர்ஸ், இந்த மாதிரி கேட்கலாமா? அடுத்தது ஆறாவது ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, மிக பெரிய ஆற்று சமவெளி. ஆற்று சமவெளிகள். சமவெளிகள்னா பிளைன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். பிளைன்ஸ், பிளைன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். ஆற்று சமவெளினா ஒன்றும் இல்லைம்மா, ஆறுகள் பாயக்கூடிய ஆற்றங்கரையில ஆத்து மண்ணு அப்படியே கொட்டி கிடக்குமா, சமமா ஆத்து மண்ணு கொட்டி கிடக்குமா, அதுதான் சமவெளி. ஆத்து மண்ணு கொட்டி கிடந்தா ஆற்று சமவெளி. இங்கிலீஷ்ல ரிவர் வேலி அல்லது ரிவர் பிளைன்ஸ். பிளைனா இருக்கும், மேடாவும் இருக்கக்கூடாது, பள்ளமா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதனாலதான் சிந்து சமவெளின்னு பேர் வந்துச்சு. வேற என்ன கேட்கலாம்? சில முக்கியமான ஆறுகள் மற்றும் அவற்றினுடைய துயரங்கள் கண்டிப்பா அதை எதிர்பார்க்கலாம். அடிச்சு சொல்ற அதனா சார் துயரங்கள். எந்த நதி ஒரு ஸ்டேட்டுக்கு மிக முக்கியமான நதியா இருக்கோ அந்த நதியே சம்டைம் அந்த ஸ்டேட்டுக்கு மிகப்பெரிய துயரமா மாறி போயிடும். வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னா அந்த ஊரை அடிச்சுட்டு போயிடும். மக்கள் பாதி பேர் காணாம போயிடுவாங்க. பொருள், பண்டம், பாத்திரம், மக்கள் உயிர் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும், மாடு எல்லாத்தையும். அப்புறம் அந்த நதியில வந்து இந்த ஸ்டேட்டுடைய துயரம் என்று அழைக்கப்படுது. உதாரணத்துக்கு அசாமின் துயரம் பிரம்மபுத்திரா, சரிங்களா? அதே போல சீனாவின் துயரம் மஞ்சள் நதி, மேற்கு வங்காளத்தின் துயரம் தாமோதர் நதி, சரிங்களா? பீகாரின் துயரம் என்னது? கோசி நதி. இது கண்டிப்பா மேட்ச்லி ஃபாலோவிங்ல அடிச்சு வச்ச மாதிரி கேட்கறான். அதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். அதனால ஆறுகள் மற்றும் அவர்களுடைய துயரங்கள். முக்கியமான சில அணைக்கட்டுகள். எட்டாவது என்னது? அணைக்கட்டுகள். ஏன்னா இந்த அணைக்கட்டுகள் எங்க இருக்கும்? டேம்ஸ். ஆறுகளுக்கு குறுக்கே கட்டி வச்சிருவாங்க, அதான் அணைக்கட்டு. ஏன் கட்டுறாங்க? தண்ணி சேவ் பண்ணணும். இல்லாட்டி ஓடுற தண்ணி ஃப்ளோ அதிகமாச்சுன்னா நிலத்தடி மண்ணை அரிச்சு எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் கடலை வேஸ்ட்டாக கொட்டிடும். அப்போ ஒரு ஆறு நினைச்சா டேமை கட்டாம விட்டுட்டுனா அரிச்சு ஒன்னாயிரம் நிலப்பகுதி ஆழமா அடியில் அரிச்சு ஒரு பகுதி 2 பிரதேசமா மாத்திரும், பிரிச்சுட்டு போயிடும். ஒரு பூமி 2ஆ பிளக்கக்கூடிய சக்திக்கு அந்த ஆறுக்கு இருக்கு. புரியுது உங்களுக்கு? மேபி கரண்ட் அவர்ஸ்ல எதிர்பார்க்கலாம். மேகதாது அணை. மேகதாது அணைன்னு ஏற்கனவே கர்நாடகா 2 டேம் இருக்கு. இன்னொரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான ஒரு பிளான் தான் மேகதாது அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்துல பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்ல மரங்களை நீக்கிட்டு மேகதாது என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ட் டேம் கட்டிட்டாங்கன்னா
அது இன்னும் நமக்கு வர வேண்டிய தண்ணியெல்லாம் அவங்க பிடிச்சி வச்சுட்டு மிச்சம் மீதி இருந்தால் நமக்கு கொடுப்பாங்க. இதை வச்சு ஒரு பெரிய பாலிடிக்ஸை போய்டும். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி கட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி பத்தலை. புரியுதுங்களா? ஸோ உச்சநீதிமன்றம் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு இத்தனை கியூபிக் மீட்டர் கன அடி அளவு தண்ணி திறந்து விடணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி பெரிய அரசியலே போய்கிட்டு. ஸோ அதை சார்ந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். எதை பற்றி? மேகதாது அணை பற்றி. அது எழுதிக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு மேகதாது பற்றி கொஸ்டின் கேட்குறாங்களோ, ஐ மீன் நியூஸ் பேப்பரில் வருதோ, உடனே எழுதிக்கோங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. மேகதாது அணை என்பது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடைப்பட்ட டேம் கட்டலாமா வேணாமா என்பதை பற்றின பிரச்சனை. டேம் கட்டுமானம் பற்றிய தகவல்கள். சரிங்களா? வேறனா கொஸ்டின் கேட்கலாம். அவ்வளோதான். அதையும் தாண்டி 9, 10, 11வது விஷயம், உலகின் மிகப்பெரிய சமவெளி. உலகின் மிகப்பெரிய ஆற்று சமவெளி எது? எனது ஆன்சர் எழுதி போட்டுறேன். கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆற்று சமவெளி. பிரம்மபுத்திரா ஆற்று சமவெளி. நான் ஆன்சர் எழுதி போட்டுறேன். இது முக்கியமான கொஸ்டின்பா, தவிர்க்க முடியாத கொஸ்டின். உலகிலேயே மிகப்பெரிய வண்டல் மண் சமவெளி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அலுவியல் சாயில் பிளைன்ஸ் இஸ் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா சமவெளி. இது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. வங்காளதேசத்தில் இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம படித்தோம் அப்படின்னா 2 மார்க் சார். என்ன சார் அநியாயம் அது? குருவி சேர்க்குற மாதிரி தான் சேர்க்கணும். அதுதான் கூடு. அவசரப்பட்டா கூடு கூட இருக்காது. இப்படிதானே? சிறுக சிறுக சேர்த்தணும். அந்த மாதிரி புரிஞ்சு படிக்கணும். புரியுதுங்களா? அதனால கண்டென்ட் கிளியராக இருந்ததுன்னா உங்கள் மைண்ட் செட்டும் கிளியர் ஆயிரும். மைண்ட் செட் கிளியராக இருக்கும்போது நம்ம எத்தனை கொஸ்டின் நமக்கு என்ன, அவ்வளோதான். ஓகேம்மா, ஆரம்பிச்சிடலாமா? இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தலைப்பு இமயமலை ஆறுகளில் சிந்து நதியும் அதை பற்றி பார்க்க போகிறோம். சிந்து நதி பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? தலைப்பு சிந்து நதி. முதல் ஆறு சிந்து நதி. இதுக்கு இன்னொரு பேர் இண்டஸ். பாகிஸ்தானுடைய ஜெய்சிந்துன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன எழுதுறீங்கன்னா, இதை எழுதுனா இது ஒரு மார்க். அப்படி பிறப்பிடம். பிறப்பிடம்னா ஆரிஜினேட்பா. பிறப்பிடம் தானே வரணும். பிறப்பிடம். 2 அதனுடைய நீளம் லென்த். 3 அதனுடைய பாயும் மாநிலங்கள். பாயும் மாநிலங்கள். இப்போ ஒரு நோட்ஸ் வாங்கி படிச்சிங்கல்ல, ஸ்பைரல், அந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு எழுத்து. உங்கள் நோட்ஸ் உங்களுக்கே பிடிக்கணும். ஆனால் தூக்கத்தில் நம்ம கையெழுத்து திடீர்னு உருதா மாதிரி போயிடும், தெலுங்கா மாதிரி போயிடும். தமிழ் இங்கிலீஷ்லையா தம்பி? ஆரிஜினேட்பா. நீளம்னா லென்த்துப்பா. பாயும் மாநிலங்கள்னா ஃப்ளோயிங் ஸ்டேட்ஸ்பா. ஓகேவா? அடுத்தது துணை நதிகள்ப்பா. துணை நதிகள், துணை ஆறுகள் எல்லாம் ஒன்று தான். துணை நதிகள்னா ட்ரிபியூட்டரிஸ். பிறப்பிடம், நீளம், பாயும் மாநிலங்கள், துணையாறுகள். ஒரு நதியை பற்றி கேட்டாங்கன்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க மேக்சிமம். அப்போ இதை படித்தா ஒரு மார்க் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா?
சரி, நான் சொல்றதை எழுதிக்கோங்க. முதல்ல பிறப்பிடம் எல்லாம் ஓகே, அந்த லென்த்தை மட்டும் கொஞ்சம் அக்யூரேட்டாக எழுதுறதுக்காக ஒரு பிடிஎஃப் எடுத்துட்டு இருக்கேன். அட்மாஸ்பியர், இந்தியன் ரிவர் சிஸ்டம். ஓகேப்பா, கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ பாருங்க பிறப்பிடம். முதல்ல பிறப்பிடம் பாருங்க, எங்கே போகிறோம்னா முதல்ல சைனாவுக்கு போயிடுறோம். எங்கே பிறகுது? சைனாவுக்கு போயிடுறோம். அங்கங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திபெத் அப்படின்ற ஒரு பீடபூமி இருக்குது. திபெத் பீடபூமி அப்படின்னா டிபெட் பிளாட்டூன்னு சொல்லுவோம். டிபெட் பிளாட்டூ. அங்கங்கே அங்கே கைலாஷ் மலைத்தொடர்னு இருக்குது. கைலாஷ்ன்றதை விட இமயமலைன்னு போடுங்க. அங்கே இமயமலைக்கு போயிடுறீங்க. இமயமலைகளில் அங்கே என்ன கைலாஷ்னு ஒரு மலை இருக்குப்பா, கைலாஷ் பனிமலை. அந்த கைலாஷ் பனிமலையில் எங்கே இருக்கு? இதுதான் ரொம்ப முக்கியம். அது என்ன பகுதினா கைலாஷ் மானசரோவர். மானசரோவர் அப்படின்ற ஒரு பனிமலை. இது என்ன ஆகுது? உருகுவதால் இந்த ஆறு உண்டாகுது. நல்லா பாருங்க, சைனாவுக்கு போயிடுறீங்க. சைனாவில் திபெத் பீடபூமிக்கு போயிடுறீங்க. அங்கே இமயமலை பகுதிகளில் முக்கியமான ஒரு பனிமலை கைலாஷ் பனிமலை. அந்த கைலாஷ் பனிமலையில் கைலாஷ் மானசரோவர் அப்படின்ற ஒரு ஏரி கிட்ட ஒரு ஏரி ஒன்று இருக்குது, கைலாஷ் மானசரோவர் ஏரி. அந்த ஏரியிலிருந்து பனிமலை உருகி எக்ஸ்ட்ரா ஃப்ளோவிங் ஆகக்கூடிய அந்த தண்ணி தான் என்ன சொல்கிறேன்னா சிந்து நதி. அதுதான் பிறப்பிடம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இமயமலை இந்தியாவிலையும் இருக்குது, அதோட எக்ஸ்டென்ஷன் சைனா வரைக்குமே போகுது. அப்போ டோட்டல் லென்த் எவ்வளோங்க சார்? 2850 கிலோமீட்டர்ப்பா. 2850 கிலோமீட்டர். பாயும் மாநிலங்கள் முதல்ல இந்தியாவில் இங்கே முதல்ல சைனா. சைனா நாட்டுக்குள்ளே பாயுது. அப்புறம் இந்தியாவுக்குள்ள ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜேகேனா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அங்கேருந்து பாகிஸ்தானுக்குள்ளே வருது. பாகிஸ்தானில் சில்லார் பகுதி வழியா, சில்லார் பகுதி. அப்புறம் சில்லார் பகுதியிலிருந்து கராச்சியிலிருந்து கடைசியாக அரபிக்கடலில் கலந்துருது. அரபிக்கடல் அங்கே போய் கலந்துருது. ஏன்னா எந்த ஒரு முக்கியமான ஆறுமே அரபிக்கடல் தான் போய் சங்கமிக்கும் இல்லையா? அப்போ சீனாவில் போய் ஆரம்பிக்கிற அந்த ரிவர் ஜம்மு காஷ்மீர் வழியாக உள்ளே போகுது. பாகிஸ்தான் வழியாக உள்ள வந்து சில்லார் பகுதி, சில்லார்னா பாகிஸ்தானுடைய சில்லார் பகுதி பக்கத்திலே கராச்சி வழியாக அரபிக்கடலில் போய் கலந்துருது. அப்போ கொஸ்டின் என்ன கேட்கலாம்? எங்கே தோன்றுகிறது கைலாஷ் மானசரோவர்? எங்கே போய் முடிவடைகிறது? அரபிக்கடல். எதன் வழியாக கலைக்கிறதுனா பாகிஸ்தானின் சில்லார் பகுதியின் வழியாக. மொத்த கிலோமீட்டர் கேட்டாங்கன்னா 2850 கிலோமீட்டர். இதாம்பா விஷயம். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? இதை தாண்டி இந்த துணையாறுகள் என்ன கேட்கலாம்? ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, 1 ஜீலம், 2 செனாப், 3 ராவி, 4 பியாஸ், 5 சட்லஜ். ஜீலம் அப்படின்னா ஜீலம், ஜனாப், ராவி, பியாஸ், சட்லஜ்.
கண்டிப்பா ஆணித்தரமா சொல்லுவேன், இதுல தான் ஒரு கொஸ்டின் அவுட்டு. இதை தான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கிறவங்களுடைய கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். இதை பத்தி அவங்களுக்கு தெரியுதா? பல ஆங்கிள் கேட்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது சிந்து நதியின் பிறப்பிடம் அல்லன்னு கேட்பான். நம்மளால அல்லன்றது விட்டுருவான். இதெல்லாம் ஒரு கொஸ்டினா போடு. ஜீலம், ஜனாப், ராவி, பியாஸ் கடைசியா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அல்லன்ற வார்த்தை கடைசிதான் தெரிய வரும். அப்ப இது 5 நதிகள் இருக்கு இல்லையா, இந்த 5 தான் சிந்து நதி கூட போய் கலக்குறாங்க. எங்கேயோ பிறந்து எங்கேயோ சின்ன சின்ன நதியா போய் கலந்து சிந்து நதியை பலப்படுத்துறாங்க. அப்ப இது மொத்த 5 நதிகளும் சேர்ந்து என்னன்னு சொல்றோம்? பஞ்சாப் அப்படின்னு சொல்றோம். என்னப்பா? பஞ்சாப். பாஞ்சுன்னு என்னப்பா? 5ன்னு அர்த்தம். ஆபுனா நதின்னு அர்த்தம். அப்போ 5 நதிகளின் பூமி என்னன்னு சொல்றோம்? பஞ்சாப். அதனாலதான் பஞ்சாப்ன்ற பேர் எதனால வந்துச்சுன்னா, இந்த 5 நதிகள் அந்த பகுதியில் பாஞ்சிட்டு இருந்தது. பல இந்தியா மேப்ல பாத்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னா இருந்துச்சு, ஒரே மேப். அப்போ இந்த 5 நதிகள் பாயக்கூடிய இடத்த என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பஞ்சாப்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு சில நதிகள் பாகிஸ்தான்ல பாயுது மேப்பை பிரிச்சதுக்கு அப்புறம். இப்போ ஒரு சில நதிகள் மட்டும் தான் இந்தியாக்குள்ள பாயுது. ஆனா பேர் மட்டும் மாறல, பஞ்சாப். புரியுது தம்பி? 5 நதிகளின் பூமி இது பஞ்சாப். ஓகேப்பா, இதுதான் விஷயம். கேட்டா பிறப்பிடம், மொத்த நீளம், பாயும் மாநிலங்கள், நாடுகள், துணையாறுகள், அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது இந்த துணை நதிகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முதல் 5 பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஜீலம், ஜனாப், ராவி, ஜீலம், ஜனாப், ராவி, ஜீலம், ஜனாப், ராவி. மிச்சம் இருக்கிறது இது பியாஸ் சட்லஸ் இருக்கிறதுல இந்த செனாப் தான் கொஞ்சம் பெரிய துணை நதியாம், பெரிய துணை நதி. அப்ப மேபி பெரியவர் யாருன்றதை பத்தி கேட்கலாம், பெரியவரை பத்தி கூட கேட்கலாம். புரிஞ்சுதாப்பா? அப்போ நான் சும்மா இந்த கிளாஸ் எடுக்கலப்பா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணிட்டு இதை எடுத்தா பையனுக்கு ஒரு மார்க் கிடைக்கும், அந்த மாதிரி நடத்தணும். அதனால டோன்ட் மிஸ் இட். ஓகேம்மா, டவுட் இருக்கா? ஸோ உங்களுக்கு மேப்ல இது இந்தியா அப்படின்னா இது பாருங்க, இதெல்லாம் இமயமலை இப்படி பறந்துருக்கும். இமயமலை ரொம்ப ப்ராடா போயிட்டே இருக்கும். இது சைனா. இந்த இடம் இந்தியா விட்டு வெளியே வந்து சைனாவா? சைனாவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே திபெத்னு ஒரு பகுதி இருக்குது, திபெத் பீடபூமி. இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்து பக்கத்துலேயே இதுதான் கைலாஷ் மலைத்தொடர்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து கீழே ஒரு ஏரி ஒன்று இருக்குது, கைலாஷ் மானசரோவர் ஏரி. அந்த ஏரியிலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி அப்படி இந்தியாவுக்குள்ளே வருது. இதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சின்ன இடம் மட்டும்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்து உடனே வெளியே வந்துருச்சுனாவே இது ஃபுல்லாக பாகிஸ்தான் தான். அப்போ இது பாகிஸ்தானில் தான் ரொம்ப நீளமாக பாஞ்சு போயிட்டே இருக்குது. அப்போ ரொம்ப ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ரிவர் எதுவாக இருக்குதோ அதுதான் நேஷனல் ரிவர்னு சொல்லுவாங்க. அப்போது நேஷனல் ரிவர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லலாமா? அப்போது இந்தியாவுக்குள்ளே தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளே வந்து இங்கே சில்லார் அப்படின்ற ஒரு பகுதி, சில்லார். அதை தாண்டி இங்கே கராச்சி. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வெளியே வந்து யார் இருக்கிறாங்க? அரபிக்கடல். அரபிக்கடல்னா அரேபியன் சி. இப்போ இந்தியா எப்படி இருக்கு இல்லையா, இங்கே அரபிக்கடல். இங்கே யாரு? பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால்னா யாரு? வங்காள வெரிகுடா. அப்போ கீழே யார்? தென்னிந்தியாவில் இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன். அப்போ 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய பகுதி தீபகற்ப இந்தியா சொல்லாமா? ஸோ இதுதான் சிந்து நதியுடைய வரலாற்று பயணம். டவுட் இருக்கா? ஸோ மொத்த நீளம் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கடலில் போய் கலக்கக்கூடிய இடத்துக்கும் 2850 கிலோமீட்டர். அவ்வளோதான். இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் வேறு எதுவுமே வராது. சிம்பிளா அடுத்து போலாமா? 2வது யாருப்பா? 2வது நதி பிரம்மபுத்திராவா? பிரம்மபுத்திரா. பிரம்மா அப்படின்னா நேம் ஆஃப் காடு, கடவுள். புத்திரானா சன். யாருடைய சன்? கடவுளுடைய பையன். பிரம்மபுத்திரா. புத்திரானா பையன். அப்போ அந்த ஒரு பழங்காலத்தில் ஒரு சாமியினுடைய வரலாற்று தொகுப்பாக இந்த நதி இருந்திருக்கலாம். ஓகேங்களா? இந்த நதி எங்கிருந்து பிறகுதுன்னா அதே கான்செப்ட் தான். எந்த கான்செப்ட்? நம்ம இதுக்கு என்ன பார்த்தோம்? சிந்து நதி பார்த்தோமா? கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். ஏதோ கொஞ்சம் சின்ன சேஞ்ச் அவ்வளோதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, மறுபடியும் எங்க பிறக்குது? பிறப்பிடம் எழுதிக்கோங்க. அதே மாதிரி பிறப்பிடம் எழுதிக்கோங்க, மொத்த நீளம் எழுதிக்கோங்க. அடுத்தது பாயும் மாநிலங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது துணையாறுகள் எழுதிக்கோங்க. துணையாறுகள் அல்லது துணை நதிகள் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா?
டக்குன்னு எழுதிக்கிட்டிங்கன்னா மேற்கொண்டு அது எங்கேருந்து பிறகுது, மொத்தம் எவ்வளோ நீளம், இதெல்லாமே பார்த்துடலாம். ஓகேங்களா? எழுதிட்டீங்களா? ஓகே. இது எங்கே பிறகுதுன்னா, அதே சைனாவுக்கு போயிடுறீங்க. சைனாவில் அதே திபெத் பீடபூமி, திபெத் பிளாட்டூ, அங்கே அதே கைலாஷ் மானசரோவர் கைலாஷ் பனிமலைக்கு போயிடுறீங்க. அங்கே கொஞ்சம் வித்தியாசமான பேரில் ஆரம்பிக்கும். சம்மாயுங்டங் அப்படின்ற ஒரு பனிப்பாறை. அந்த பனிப்பாறை உருகுவதால் இது ஏற்படுகிறது. அப்போ பாருங்க, அதே பகுதி தான், அதே டெய்லர், அதே வாடகை. ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச். இந்த செம்மாயங்டர், இதுக்கு முன்னாடி கைலாஷ் மானசரோவர். இந்த வார்த்தை மட்டும் தான் மாறுது, மற்றபடி அதே பிறப்பிடம் தான். சைனாவுக்கு போயிடுறீங்க, திபெத் பீடபூமிக்கு போயிடுறீங்க. அங்கே கைலாஷ் பனிமலை இருக்குது. அதுக்கு அடியில் செம்மாயுங்டங் பனிப்பாறைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த செம்மாயுங்டங் பனிப்பாறை இருக்கு இல்லையா, கைலாஷுக்கு வலது புறத்தில் இருக்குது. கைலாஷ் மலைத்தோடு இருக்கு, வலது புறத்தில் இருக்குது. அப்போ இடது புறத்தில் யார் இருந்தா? கைலாஷ் மானசரோவர். அது சிந்து நதியுடைய பிறப்பிடமாக போச்சு. வலது பக்கம் செம்மாயுங்டங் இருக்கிறார். அப்போ செம்மாயுங்டங்லேருந்து பனிப்பாறை உருகி ஈஸ்ட்லேருந்து ஒரு நதி ஒன்று பிறகுது, அதுதான் பிரம்மபுத்திரா. பாருங்க, அப்படியே பிரம்மபுத்திரா போகுதா, போய் திரும்ப இந்தியாவுக்குள்ளே வருது. இந்தியாவுக்குள்ளே வந்து திரும்ப வங்காள தேசத்துக்குள்ள வந்து வங்காள விரிகுடா கலந்துருது. வங்காள விரிகுடா. போர்டு ரொம்ப சூடாயிடுச்சு, அதனால அங்காவது வங்காள விரிகுடா. அப்போ பாருங்க, சீனா, திபெத் பீடபூமி, கைலாஷ் மலைத்தொடர், அங்கே செம்மாயுங்டங் பனிப்பாறை. இது கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ பிரம்மபுத்திராவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. எந்த இடத்துல? பிரம்மபுத்திராவுக்கு இந்த திபெத் பகுதி இருக்கு இல்லையா, திபெத் பகுதி இன்னொரு பேர் இருக்குப்பா. அது என்னன்னா தி சாங்போ. திபெத் பீடபூமியில இந்த நதிக்கு இன்னொரு பேர் இருக்கு, தி சாங்போ. அப்படின்னா பாருங்க, சாங்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? பியூரிஃபயர் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய மீனிங் பியூரிஃபயர் அப்படின்னா சுத்திகரிப்பான் அப்படின்னு சொல்லுவோம். சுத்திகரிப்பான், ஏன்னா அந்த அளவுக்கு பியூரிஃபையா இருக்கும் வாட்டர். ஏன்னா ஐஸ்ல இருந்து உருகி வருதுல்ல, அதனால. அப்ப இதுக்கு பேர் என்னப்பா? பியூரிஃபயர், சுத்திகரிப்பான். சைனீஸ் லாங்குவேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, திபெத்தில் சாங்போ. டீ வந்து சைலண்டா சொல்லணும், டீ சாங்போ சொல்லக்கூடாது. சாங்போ, டீ வந்து சாங்போ, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதனுடைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்டேட்மெண்ட்ல. சாங்போ என்ற நதி கீழ்கண்ட எந்த பகுதியில் அழைக்கப்படுகிறது? எந்த நதி அழைக்கப்படுகிறது? திபெத் பகுதியில் அழைக்கப்படுகிறது. அந்த நதி வேற யாருன்னா பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரன் மறுபெயர் என்ன? சாங்போ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நதி எங்கெல்லாம் பயணம் செய்யுது அப்படின்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி மொத்த நீளம் 2900 கிலோமீட்டர். எத்தனை? 2900 கிலோமீட்டர். அது 2000 கிலோமீட்டர் திபெத் பகுதியில் பாஞ்சிருக்கு. அதில் இங்கே எழுதிக்கோங்க, இதில் 2000 கிலோமீட்டர் எங்க திபெத்திலே பாஞ்சிருக்கு, சைனாவுக்கு சொந்தமான பகுதி. மிச்சம் 900 கிலோமீட்டர் தான் எங்க இந்தியாவில் பாயுது. மொத்தம் 2900. அதில் பேலன்ஸ் ஆஃப் 900 கிலோமீட்டர் தான் இந்தியாவில் பாயுது. அப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த பிரம்மபுத்திரா நதி இந்தியாவுக்குள்ள எந்த இடத்துல என்ட்ரன்ஸ் ஆகுது? இந்தியாவில் எந்த இடத்துல என்ட்ரன்ஸ் ஆகுது? அந்த என்ட்ரன்ஸ் பகுதி தான் எங்க? அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசம் இங்கதான் பிரம்மபுத்திரா இந்தியாவில் நுழையும் பகுதி. பிரம்மபுத்திரா இந்தியாவில் நுழையும் பகுதி. ஸ்பீடு எழுதிக்கோங்க, கட்டாயமே கேட்பாங்க. எந்த இடத்துல நுழையுது? அருணாச்சல பிரதேசத்தில் நுழையுது. எந்த இடத்துல நுழையுது? அதுக்கான எக்ஸாக்ட் பிளேஸ் திஹாங். திஹாங் அப்படின்ற ஒரு பகுதி. இங்கிலீஷ்ல திஹாங் அப்படின்றது என்னது? ஒரு மலை இடுக்குப்பா. மலை இடுக்குன்னாப்பா 2 மலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு.
இதுதான் பள்ளத்தாக்கு, இடுக்கு. இப்படிதான் திகாங் அப்படின்ற மலை இடுக்கு, பள்ளத்தாக்கு, இப்படிதான் ரெண்டு மலைகளில ஒரு வி ஷேப் தான். அதுல இருந்து தண்ணி என்ட்ரன்ஸ் ஆகுது, இந்தியாவுக்குள்ள நுழையுது. அப்ப கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல கேட்கலாம். அருணாச்சல பிரதேசத்தின் வழியாக திகாங் என்ற பகுதியின் வழியாக பிரம்மபுத்திரா ஆறானது அப்பதான் இந்தியாவுக்குள்ள வருது. அது வரைக்கும் என்ன எங்க பாஞ்சிட்டு இருந்தது? சைனால பாஞ்சிட்டு இருந்தது. எத்தனை கிலோமீட்டர்? 2900 2000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செஞ்சுட்டு போனா போதேன்னு இந்தியாவுக்குள்ள வருது இல்லையா? சரி, இப்பதான் உங்களுக்கு இந்த ரிவருடைய மேட்ரே சூடாகுது. என்ன ஆகுதுன்னா நல்லா கவனிச்சுக்கணும். இந்த நதி நேரா வங்காளதேசத்துக்குள்ள வந்துடுது. இந்தியாவுக்குள்ள பயணம் செஞ்சுட்டு வங்காளதேசத்துக்குள்ள வந்துடுது. வங்காளதேசம் இந்த இடத்துல இருக்கு. என்னப்பா இது? வங்காள தேசம். வங்காளதேசத்துல இந்த ரிவருக்கு பேரு ஜமுனா. என்னப்பா? ஜமுனா. எங்க? வங்காளதேசம். வங்காளதேசம் என்னப்பா? பங்களாதேஷ். பங்களாதேஷி பீப்புள் என்ன சொல்லுவாங்க இதை? ஜமுனா ரிவர். நம்ம என்ன சொல்றோம்? பிரம்மபுத்திரா. திபெத் பீப்புள் என்ன சொல்றாங்க? சாங்பு. இல்லையா? மறுபடி இன்னொரு சேஞ்ச் இருக்கு பாருங்க. வங்காளதேசத்துல வந்த உடனே ஜமுனான்னு சொல்றோமா? அதே வங்காளதேசத்துல இன்னொரு ஆள் உள்ள வர்றாரு. குறுக்கி இந்த கௌஷிக் வந்தா அந்த மாதிரி இன்னொரு கௌஷிக் வர்றாரு. யாரு? அவர் தான் கங்கா. பிரம்மபுத்திராவோடு தான் சேருவேன் அப்படின்னு ஓடி வந்து பிரம்மபுத்திராவோட சேர்றாரு. யாரு? ரிவர் கங்கா. ரிவர் கங்கா பத்தி பின்னாடி பார்க்க போறோம். ரிவர் கங்கா எங்க போய் ஜாயிண்ட் ஆகுறாரு? பிரம்மபுத்திரா கூட ஜாயிண்ட் ஆகுறாரு. எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுறாரு? அதே வங்காளதேசத்துல. அப்போ கங்கையும் பிரம்மபுத்திராவும் ஒன்று சேரும் பகுதி வங்காளதேசம். கங்கையுடன் இணைந்த பிறகு பிரம்மபுத்திராவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேக்னா. ஈஸியா இருக்குல்ல? கஷ்டம் இல்லையே. வங்காளதேசத்துல தனியா வந்தா ஜமுனா பிரம்மபுத்திராவுடைய பேரு. அதே பிரம்மபுத்திரா வங்காளதேசத்துல கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா கங்காவோட சேர்ந்துடுறாரு. கங்கா யாரு? கங்கா யாருப்பா? சந்திரமுகி படத்துல வர ஜோதிகா தான் சார் கங்கா. அதுக்கப்புறமா தான் சந்திரமுகியா மாறினாங்க. அப்படியா? அப்புறம் சொல்லுங்க. இந்தியாவுடைய தேசிய நதி. அது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்ப இந்தியாவுடைய தேசிய நதியான கங்கா கூட பிரம்மபுத்திரா ஒன்று சேரும் இடம் வங்காளதேசம். எனவே பிரம்மபுத்திரா நதியானது வங்காளதேசத்தில் கங்கையுடன் இணைந்த பிறகு என்ன அழைக்கப்படுது? மேக்னா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மேக்னெட்ஸ். மேக்னெட்னா ஒரு ஸ்டீல் கூட ஒன்று சேர்ந்தா ஒட்டிக்குமா? ஒட்டினா அப்போ மேக்னெட்ஸ். அந்த மாதிரி கங்காவோட சேர்ந்துக்கிறாரு மேக்னெட்ஸ். அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை ரெடி பண்ணுறாங்க. என்ன சம்பவம்? உலகின் மிகப்பெரிய வண்டல் மண் சமவெளியை உருவாக்குறாங்க. அதுதான் கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி. பார்த்தோமா முன்னாடியே? அப்போ இரண்டு ஆறுகளுமே, அதாவது ரெண்டுமே இதுவும் பெரிய ஆறு தான், நீளத்திலையும் அகலத்திலையும். கங்காவும் நீளத்திலையும் அகலத்திலையும் பிரம்மாண்டமான ஆறு தான். ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து எப்படி இருக்கும்? அவன் பெரிய டான் சார். இவன் அவன் டானுக்கெல்லாம் டான். அப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா டண்டனக்கா டான் தான். அந்த மாதிரி இவரும் டான் அவரும் டான், ரெண்டு பேரும் சேர்ந்து டண்டனக்கா டான். அந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க? பெரிய சம்பவம், உலகத்திலே மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னா அது ரொம்ப பெருமைக்குரிய சம்பவம். அதுனா கங்கா மற்றும் பாருங்க பிரம்மபுத்திரா சமவெளி, பிரம்மபுத்திரா ஆற்று சமவெளி, சமவெளியை ஏற்படுத்துகின்றன. நான் பேசி எழுதுறதுனால ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம், அதெல்லாம் கேர் பண்ணிக்காதீங்க. ரெண்டு ஆறுகளும் சேர்ந்து கங்கா பிரம்மபுத்திரா ஆற்று சமவெளியை ஏற்படுத்துகின்றன. போத் ரிவர்ஸ் ஃபார்ம்டு எ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் alluvial soil plains or deposit. புரியுதா தம்பி? போத் ரிவர்ஸ் ஃபார்ம்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் alluvial soil deposit. alluvial soil என்னப்பா? alluvial soil பார்த்துருக்கீங்களா? வண்டல் மண். நீங்கள் தம்பி வண்டல் மண் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வண்டல் மண் பார்த்துருக்கீங்களா? ஆற்று மண்ணுக்கு பேர் வண்டல் மண், அவ்வளோதான். ஆற்று மண் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தூக்கி போட்டு கட்டடத்தை கட்டுவாங்க. ஆற்று மண்ணுக்கு அடியில் தோட்டத்தின் அடியில் கொஞ்சம் களிமண் மாதிரி வரும் இல்லையா? அப்படி இருந்தால் விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்க உங்களுக்கு? ஏன் ஆற்று மண் அள்ளக்கூடாது அப்படின்னா, ஆற்று மண் அள்ளிட்டு அடியில் இருக்கக்கூடிய வளமான மண்
வண்டல் மண். அது மண் தனியாக அடிச்சுட்டு வேஸ்ட்டாக கடலை போய் கலந்துரும். அப்போ மண்ணின் தரம் குறைஞ்சி போதா? அப்படி தடுக்காம காப்பாற்றக்கூடியது எதுனா மேலே இருக்கிற மணல் தான். அதை பிடிச்சி அள்ளிட்டோம்னா அடியில் இருக்கிற மண்ணை வந்து சும்மா இல்லை, 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஆத்து மண், அதுக்கு மேலே இன்னொரு மண் வந்து படியும், அதுக்கு மேலே இன்னொரு மண் வந்து படியும். இப்படி 1000 வருஷமா அடியில் ஃபார்ம் ஆன பழமையான ஒரு வளமான மண்ணை மேலே அசால்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன்ற பேரில் மணல் கொள்ளையடிச்சிட்டா அடியில் இருக்கிற 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வந்து கொட்டிச்சுட்டு போன பழமையான வளமான மண்ணை ஈஸியாக மண் அடிச்சுக்கிட்டு பள்ளத்தை நோக்கி கொண்டு போய் கடலில் கலந்துரும். தேவையாது. அந்த மண் கிடைச்சதுன்னா அந்த மண் எங்கே அதிகமாக இருக்குதோ அது நெல் ஏகபோக விளையும். அதுதான் தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் பலாயிரம் ஏக்கர் கணக்கில் கொட்டி கிடக்கக்கூடிய அலுவில் சாயில் டெபாசிட். அதுக்கு பேர் தான் தஞ்சை டெல்டா பகுதிகள்னு சொல்கிறோம். புரியுது உங்களுக்கு? அதனால தான் ஆத்து மண் என்ன பண்ணக்கூடாது, இல்லக்கூடாது. அள்ளிட்டா மண்ணரிமானம் உறுதி. மண் அரிச்சிட்டு போயிடுச்சுன்னா வளமான மண் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அந்த நாற்று நட முடியுமா? நட முடியாது. ஆறுனா ஆறுகள் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் வண்டல் மண் கிடையாதுப்பா. அங்கேருந்து போயிட்டே இருக்கும் பல கிலோமீட்டருக்கு. அது எல்லாம் ஆத்து மண் தான். எப்படி சார்? ஆறுகள் நேராக வராது, வளைஞ்சு வரும். பலாயிரம் வருஷம் கழிச்சு வளைஞ்சு தன்னுடைய பாதையை மாற்றிக்கிட்டே வரும். ஆறு வருதா? வளைஞ்சு தான் போகும். வளையும் போது ஒவ்வொரு வளைவுலையும் தன்னுடைய மன கொட்டி வச்சுட்டு போயிடும். கொட்டி வச்சுட்டு வேற ரூட்டை மாற்றிக்கும். மறுபடியும் அடுத்த ரிவர் வருதா? அதே இடத்துல குறுக்கனால மண் இருக்கு, தன்னுடைய திசையை மாற்றினானே இந்த பக்கம் திரும்பி வேற ஒரு யூட்டன் போகும். இப்படி ஒவ்வொரு ஆறும் கொட்டி வச்சுட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக மணலாக ஏற்படுத்திடும். இப்படி 1000 வருஷமா மணலை கொட்டி 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 அந்த இடத்துல வளமாக மாறி போன இடத்த இவங்க வந்தோடனே அள்ளிட்டு போயிட்டா இது எந்த விதத்தில் நியாயம்? சரிங்களா? அதனால மண்ணை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. ஓகேம்மா, அடுத்து பார்க்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம். ஓகே, சரிம்மா. இப்போ கங்கா மற்றும் பிரம்மபுத்திரா சமவெளியை ஏற்படுத்தக்கூடிய 2 முக்கியமான ரிவர்னா அதே பேர்ல இருக்கக்கூடிய 2 ரிவர் தான். இது கட்டாயம் கேட்பாங்க. இதையும் நான் சொல்றேன், மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி ஆணித்தரமான ஒரு சம்பவம். இது கட்டாயம் கேட்பாங்க. ஸ்டார் மார்க் போய் கொடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. Which one is largest alluvial soil in the world? கங்கா and பிரம்மபுத்திரா சமவெளி. இந்த சமவெளி எந்த ஆறுகளை ஏற்படுத்தக்கூடியது? கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா சமவெளி. இந்த இடத்துல ஒரு காடு ஒன்று இருக்கு. அந்த காடு வேர்ல்டு வைடா ஃபேமஸ். அதுதான் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட். என்னப்பா? இந்த இடத்துல என்ன இருக்கு? உலகின் மிகப்பெரிய மாங்க்ரோவ் காடுகள் இருக்கு. என்ன காடுகள்ப்பா? இந்த வாரத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாங்க்ரோவ் காடுகள்னா மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னா தமிழ் என்ன சார்? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஓதக்காடுகள். என்னப்பா? ஓதக்காடுகள். இங்கிலீஷ்ல டைடல் ஃபாரஸ்ட். டைடல் ஃபாரஸ்ட் அல்லது ஸ்வாம்பி ஃபாரஸ்ட் அல்லது ஸ்வாம்பி ஃபாரஸ்ட். அப்படின்னா சார், ஸ்வாம்பி அப்படின்னா ஈர காடுகள். புரியுதுங்களா? நல்லா பார்க்கணும். உலகின் மிகப்பெரிய காடு மாங்க்ரோவ் காடுகள். அது எங்க இருக்குன்னா கங்கா பிரம்மபுத்திரா சமவெளியில இருக்கு. அதுக்கு இன்னொரு பேரு மேங்க்ரோவ் காடுகள், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அல்லது ஓதக்காடுகள், டைடல் ஃபாரஸ்ட், ஸ்வாம்பி ஃபாரஸ்ட், ஈரக்காடுகள். இந்த ஈரக்காடுகள்னாலும் ஒண்ணுதான், சதுப்பு நிலக்காடுகள்னாலும் ஒண்ணுதான். என்னப்பா? சதுப்பு நிலக்காடுகள். இதுவும் இந்தியாவுக்குள்ளதான் இருக்குது. மேற்கு வங்காளத்திலையும் வங்காளதேசத்துலையும். உலகத்துல 2வது பெரிய காடு அதுவும் நம்ம இடத்துல தான் இருக்கு, தமிழ்நாட்டுல. இதை உலகின் மிகப்பெரிய போட்டோமா? 2வது மிகப்பெரிய எங்க தெரியுமா இருக்கு? 2வது மிகப்பெரிய மாங்க்ரோவ் காடுகள். மாங்க்ரோவ் காடுலாம் மாங்காய் காடு சார் கேட்கக்கூடாது, அப்படி கூட நினைச்சிருப்பீங்க. மாங்காய் காடுகள் வேற. மாங்க்ரோவ்னா உப்பு தண்ணியில வாழக்கூடிய ஒரு செடி இனம். அது மரம் மாதிரி இருக்காது, செடி மாதிரி இருக்காது. பாத்தீங்களா? அது எங்க இருக்குன்னா தில்லை. தில்லை எங்க இருக்கு? தில்லை நடராஜர் கோயில் எங்க இருக்கு? சிதம்பரம். சிதம்பரம் கோயில் ஒட்டினாப்புலயே பக்கத்திலேயே தில்லை வனக்காடுகள் அதிகமா இருக்கிறதுனால தில்லை நடராஜர் கோயில் அப்படின்ற பெயர் வர காரணம். தமிழ்ல தில்லை வனம்னு சொல்லுவோம். அந்த தில்லை வனம்னா ஒன்றும் இல்லை, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இதுதான் உலகத்திலே 2வது பெரிய ஃபாரஸ்ட். புரியுதுங்களா? ரைட். அப்போ இதை கண்டிப்பா கேட்கலாம். முக்கியமா இதெல்லாம் பாயிண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. உலகின் மிகப்பெரிய காடு, உலகின் மிகப்பெரிய மேங்க்ரோவ் காடு எங்க இருக்கு? தில்லை நகர்ல. என்ன சொன்னீங்க?
உலகின் மிகப்பெரிய மாங்குரு காடு எங்க இருக்கு? கங்கா பிரம்மபுத்திரா சமவெளி. சரிங்க சார், இந்த கங்கா பிரம்மபுத்திரா அது எங்க இருக்கு, அதை சொல்லுங்களேன், அட்ரஸ் பண்ணிடலாமா? மேற்கு வங்காளம் பிளஸ் வங்காளதேசம். மேற்கு வங்காளம் நம்ம இந்தியாவுடைய ஸ்டேட்டுப்பா, வங்காளதேசம் பக்கத்து நாடுப்பா, ரெண்டுலையுமே ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. மேற்கு வங்காளம் என்ன தம்பி? வெஸ்ட் பெங்கால். வங்காளதேசம் என்ன தம்பி? பங்களாதேஷ். ஓகேவா? ரெண்டு இடத்துலயுமே ரிவர் என்ன பண்ணிருக்கு, நிறைய கொட்டி கிடக்குது. ஆனா வங்காளதேசம் தான் அதிகமா இருக்கு, மெஜாரிட்டி. இப்போ மேற்கு வங்காளத்திலயும் வங்காளதேசத்துலயும் அதிகமான ஆத்து மண்ணு கொட்டி கிடக்குது இல்லையா? அதனாலதான் மேற்கு வங்காளத்துல நெல் விளைச்சல்ல இந்தியாவிலேயே டாப்ல இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் மண் வளங்களும் விவசாய பயிர்களும் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் படிப்பீங்க, இந்திய வேளாண்மை, அதுல வரும். ஓகேங்களா? அப்போ பிரம்மபுத்திராவுடைய டீட்டெயில் இதுதான். பிரம்மபுத்திராவுடைய துணை நதிகள் பார்க்கணுமா இல்லையா? பார்த்தலாமா? எழுதிக்கோப்பா. துணை நதிகள்: ட்ரிபோட்டரிஸ், திஸ்டா, 2 மனாஸ், மனாஸ், சில பேர் மானஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மனாஸ். அடுத்தது பராக், பராக். நான் என்ன தப்பு எழுதி போறேன். அடுத்தது சுமன்ஸ்ரீ, டீஸ்டா, மனாஸ், பராக், சுவன்ஸ்ரீ. இதனாலவே ரொம்ப முக்கியம். கீழ்கண்டவற்றில் எது பிரம்மபுத்திராவின் துணை நதி அல்ல? அல்லது ஏதாச்சும் ஒரு 4-5 துணை நதிகள் பெயரை கொடுத்துட்டு இதற்கு பொருந்தாது எதுன்னு கேட்பான். உதாரணத்துக்கு திஸ்டா, மனாஸ், பராக் கொடுத்துட்டு 4வதா சனாபு அப்படின்னு கொடுத்துருவோம். சனாபு யாரு? சிந்துவுடைய துணை நதி. அப்போ ஓகே, முடிச்சிடணும். ஓகேவா? சரிப்பா, இதுதான் விஷயம். வேற என்ன டவுட் இருக்கு? பிரம்மபுத்திரா எங்க ஆரிஜினேட் ஆகுது? சைனால, திபெத் பீடபூமியில, கைலாஷ் பனிமலையில, செம்மாயுங்டாங். மறுபடியும் சொல்லுங்க. செம்மாயுங்டாங் பனிப்பாறை உருவாகுது. இது திபெத் பகுதியில. இந்த நதியினுடைய மறுபெயர் என்ன? சாங்போ. டீ சொல்லக்கூடாது, சாங்போ, அவ்வளவுதான். சாங்போன்னு என்ன அர்த்தம்? சுத்திகரிப்பான், பியூரிஃபயர் அப்படின்னு அர்த்தம். மொத்த நீளம் எவ்வளவு? 2900. அதில் 2000 கிலோமீட்டர் எங்க பயணம் செய்து? சைனாவுடைய திபெத் பகுதியில். மிச்சம் 900 எங்க பயணம் செய்து? இந்தியாவுக்குள்ள. இந்தியாவுக்குள்ள பிரம்மபுத்திரா எங்க என்ட்ரன்ஸ் ஆகுது? அருணாச்சல பிரதேசத்துல பிரம்மபுத்திரா நதியானது இந்தியாவில் நுழையும் பகுதி எங்க? அருணாச்சல பிரதேசத்துல திகாங் பகுதி. என்ன பகுதி? திகாங் பகுதி. உள்ள வந்தோடனே பக்கத்து ஒரு கண்ட்ரிக்குள்ள நுழையிற, அந்த கண்ட்ரிக்கு பேரு வங்காளதேசம். வங்காளதேசத்துல இந்த நதியினுடைய பெயர் என்ன? ஜமுனா. என்ன பேருப்பா? ஜமுனா. அதுவே அதே வங்காளதேசத்துல கொஞ்ச தூரம் பயணம் செஞ்ச பிறகு, கங்கையோட இணைந்த பிறகு பிரம்மபுத்திராவோட இன்னொரு பேர் என்ன? மேக்னா. கடைசியா எங்க போய் கலக்கிறாரு? வங்காள விரிகுடா. வங்காள விரிகுடா கடலை கலக்கிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய சம்பவம், அது என்னது? ஆற்று சமவெளி. அவ்வளவுதான்ப்பா. இந்த சமவெளியில தான் உலகின் மிகப்பெரிய மாங்குரு காடுகள் இருக்கு. அந்த மாங்குரு காட்டுக்குள்ளதான் வங்காள புலி இருக்கு. என்ன புலி இருக்கு? உலகின் மிகப்பெரிய மாங்குரு காடுகள் இதுக்குள்ளதான் என்ன இருக்கு? வங்காள புலி. இந்த வங்காள புலியை தான் நம்ம நேஷனல் அனிமலா அறிவிச்சிருக்கோம். வங்காள புலினா மேற்கு வங்காளத்துல இருக்குப்பா. மேற்கு வங்காளத்துல ஆரம்பிச்சு பக்கத்து நாடான வங்காளதேசம் வரைக்கும் காடு போயிட்டே இருக்கும். இப்ப மேற்கு வங்காளத்துல ஒரு புலி இருக்கு, மேற்கு வங்காள மஞ்சள் புலி. அந்த மஞ்சள் புலிய, அதனுடைய இமேஜ் தான் பழைய 10 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி ஒரு புலி உட்காந்துருக்கும். அவர் தான் அது. அந்த 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போய் பாருங்க. இல்லையே, வேற மாதிரி இருக்கே. அப்படியா? அப்படிலாம் பயிர் கிடையாது. அப்புறம் புலிக்கு நாம டிஃபன் ஆயிடும். ஓகேம்மா, வேற என்ன டவுட் இருக்கு? அவ்வளோதானே? அவ்வளோதானே? நீங்கள் அப்படியே உட்காருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம்.
வேற என்ன? ரஞ்சிதா அப்படியே உட்காருங்க, கிளாஸ்க்கான ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், உட்காந்துக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சிடலாம். அவ்வளோதான்பா. அடுத்து யாரு? ரிவர் கங்கா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குப்பா, கேஞ்சட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா? கேஞ்சட்டிக் ரிவர். இந்தியாவுடைய தேசிய நதி, இந்தியாவின் தேசிய நதி. ஓகே, அப்ப இந்த நதி எங்க பிறக்குது? ரொம்ப ஈஸி பாருங்க. பிறப்பிடம், பாயும் மாநிலங்கள் எழுதிக்கோங்க. மொத்த நீளம். அடுத்தது இதனுடைய துணை நதிகள். முன்னாடி அந்த பிரம்மபுத்திர நதி எங்க போய் கலக்குதுன்னு எழுதுனீங்களா இல்லையா? எங்க கலக்குது? வங்காள விரிகுடா எழுதுனீங்களா? வெரி குட். இப்போ பிறப்பிடம் ரொம்ப ஈஸி பாருங்க. இந்தியாவுடைய கங்கை நதி எங்க பிறக்குதுன்னா, நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்க உத்தரகாண்ட் அப்படின்ற மாநிலம் போறீங்க. அங்க உத்தரகாசி மாவட்டத்துக்குள்ள போயிடுறீங்க. அங்க கங்கோத்ரி கிளேஷியர் ஒன்று இருக்கு. கங்கோத்ரி பனிப்பாறை ஒன்று இருக்கு. அங்க பாகிரதி என்ற பெயர்ல கங்கை பிறக்கிறது. பாகிரதி என்ற பெயர்ல கங்கை பிறக்கிறது. அப்ப என்ன சொல்லுவாங்க? உத்தரகாசி மாவட்டத்துல கங்கை நதியின் மற்றொரு பெயர் என்ன? என்ன பெயர்? பாகிரதி. மொத்த நீளம் எவ்வளவு? 2525. ரொம்ப ஈஸியா இருக்கும். 2525 கிலோமீட்டர் நீளம். நான் மாத்தி எழுதிட்டா பரவாயில்ல. நீளம் 2525. கீழே எழுதிக்கோங்கப்பா, நான் மேலே எழுதிட்டேன். பாய் மாநிலங்கள் எங்க? உத்தரகாண்ட், அப்புறம் மேற்கு வங்காளம். இதை மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்தது துணை நதிகள். இது ரொம்ப முக்கியம். இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓகே, யமுனை, சோன், சம்பல், பெட்வா, கோமதி. யமுனை, சோன், சம்பல், பெட்வா, கோமதி. இதுல யமுனைன்றது பெரிய துணை நதி. யமுனைன்றது லார்ஜஸ்ட் ஒன். ஓகே, இந்த யமுனையை பொறுத்த வரைக்கும் நிலத்தடியில் மறையும் ஒரு நதி, டிசப்பேரிங் ரிவர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த ஒரு நதி ஓடிட்டு இருக்கும்போது நிலத்துக்குள்ள உள்ள போயிருமா, போயிட்டே இருக்கும். என்னடா பாதி ரிவர் காணோம், போயிட்டே இருக்கிற ரிவர் மண்ணுக்கடியில் போயிடுச்சு. மண்ணுக்கடியில் ஒரு பாதாளம் மாதிரி ஜல்லிக்கற்கள், கூழங்கற்கள் அதிகமாக கொட்டி கிடக்குது. அந்த கல்லுக்குள்ள நிறைய ஹோல்ஸ் இருக்கு, அதுக்குள்ள உள்ள ஒளிஞ்சிக்குது. உள்ள போய் வேற எங்கேயோ ஒரு இடத்துல வெளியே வரணும். சரிங்களா? அப்போ யமுனை, சோன், சம்பல், பெட்வா, கோமதி இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது காக்ரா, கண்டக். இன்னொரு ரெண்டு நதி இருக்கு பாருங்க. காக்ரா, கண்டக்.
பார்ப்பா, யமுனா, சோன், சம்பல், பெட்வா, கோமதி, காக்ரா, கண்டக். ஒரு சில வார்த்தைகள் நான் போகிற போக்கில் இங்கிலீஷ் எழுதி போடாமல் இருந்திருப்பேன், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் படி ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்கிறேன். ஓகேவா? அப்போ யமுனைன்றதா இதில் பெரிய நதி. அப்போ இந்த கங்கா பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளியை ஏற்படுத்துகிறது. அந்த சமவெளிக்கு பேர் தான் கங்கை சமவெளி. இங்கிலீஷ்ல கேஞ்சடிக் பிளைன். கேஞ்சடிக் பிளைன்ஸ் உலக அளவில் பெரிய சமவெளி கங்கா பிரம்மபுத்திர சமவெளி. அது பெரும்பாலும் வங்காளதேசத்துல இருக்கு. வங்காளதேசம் நம்மளுடைய கண்ட்ரி கிடையாது, பக்கத்து கண்ட்ரி. அப்போ இந்தியாவுக்கு சமவெளி கிடையாது சார், இருக்கு. அதுதான் கங்கை சமவெளி. அது எங்க இருக்குன்னா மேற்கு வங்காளத்துல இருக்கு. கொல்கத்தா எங்கம்மா இருக்கு? கொல்கத்தா எங்கம்மா இருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கு. அந்த வெஸ்ட் பெங்கால்ல கொல்கத்தா இருக்கா? கொல்கத்தால ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரிட்ஜ் எதுப்பா? என்ன பிரிட்ஜ்? ஹவுரா பிரிட்ஜ். ஹவுரா பிரிட்ஜ் பார்த்துருக்கீங்களா? என்ன சார் கேட்குறீங்க? லூஸ் பண்ணணுமா? ஹவுரா பிரிட்ஜ் மேலே நின்று ஹவுரா பிரிட்ஜ் கேட்டால் இதான் ஹவுரா பிரிட்ஜா? இதே பிரிட்ஜ் எங்கள் ஊரில் இருந்திருந்தா பெருசாக விழாவே கொண்டாடி இருப்பேன். லூஸாடா சார்? ஹவுரா பிரிட்ஜ் அவரோட தான் இருக்கும். அந்த ஹவுரா பிரிட்ஜ் சொல்லி ஆதரன் படத்தில் ஒரு காமெடி போகல, அந்த பிரிட்ஜுக்கு அடியில் ஒரு தண்ணி போகுதுல்ல, அது என்ன தண்ணி? இந்த ரிவர் தான். இது கங்கா. கங்கா அவ்வளோ பெருசாக ஓடிட்டு இருக்கும். கங்கையில் போய் புனித நீராடல் பண்ணாங்கன்னா அவங்க பாவங்கள் கழியும் அப்படின்ற ஒரு ஐதீகம் உண்டு. ஏன் அப்படின்னா கங்கை நதி என்பது சிவனுடைய ஜடாமுடியிலிருந்து வரக்கூடிய தண்ணீராக கருதப்படுகிறது. சிவனுடைய ஜடாமுடி பார்த்துறீங்களா? ஜடாமுடினா தலைக்கு குளிக்காம அப்படியே ஒரு மட்டை மாதிரி சுருட்டி சுருட்டி வளர்ப்பாங்க. கட் பண்ணவும் மாட்டாங்க, குளிக்கவும் மாட்டாங்க தலைக்கு. அதுக்கு பேர் ஜடாமுடி. அந்த ஜடாமுடி ரொம்ப ஹைட்டாக வளர்த்து அதில் ஒரு நிலா மாதிரி வச்சிருப்பாரு. ஜடாமுடியிலேருந்து வரக்கூடிய ஒரு நீரூற்று மாதிரி ஒரு சின்ன பிக்சரை பார்த்துருப்பீங்க. அந்த நீரூற்று தான் கங்கை நதியாக போற்றப்படுகிறது. இதுக்கு வந்து கங்கை என்பது ஒரு பெண்ணுடைய பெயர். அப்போ அந்த நதியும் பெண் பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறது. அப்போ பாகிரதி அப்படின்ற ஒரு மன்னர் தன்னுடைய பையன் இறந்து போயிடுறாரு. அந்த பையன் வந்து சும்மா பிறக்கடைய பாகிரதின்ற ஒரு முனிவர் என்ன பண்றாருன்னா கடுமையான சிவன் பக்தர். தனக்கு வந்து வாரிசு வேணும்னு சொல்லி ஒற்றை கால தவம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஈஸ்வரா ஈஸ்வரன் பல வருஷம் சாப்பிடாம சோறு இல்லாம. அவருக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு பையன், ஒரு மகன் பிறக்கிறதுக்கான ஒரு வரம் கொடுக்குறாரு ஈஸ்வரன். அந்த பையன் ஒரு விபத்துல இறந்து போயிடும். தன்னுடைய பையனுடைய அஸ்தியை கரைப்பதற்காக ஒரு புனிதமான ஆறு வேணும். ஆனா அந்த பையனுடைய அஸ்தி கரைக்க புனிதமான ஆறு அப்படின்னு சொல்லி இந்தியாவில் எதுவுமே இல்லை, அதாவது உலகத்துல எதுவுமே இல்லை. சிவனுக்கிட்ட மறுபடியும் தவம் பண்றாரு. சிவனை வந்து என்ன பண்ணி தான் பையன் வேற கேட்ட கொடுத்துட்டு வேற என்ன இல்லை, அந்த பையன் இறந்துட்டா அவனுடைய அஸ்தி கரைச்சு அவனுடைய ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறதுக்கான ஒரு நல்ல புனிதமான ஆறு இங்க வேணும்னு கேட்குறாரு. அவர் தானே விஷயம். அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு? ஒன்றும் இல்லை, ஆகாயத்தில் இருக்கிற கங்கை அவங்களுடைய ஜடாமுடி வழியை ஏந்தி இந்தியாவுக்குள்ள, அதாவது உலகத்துக்குள்ள ஒரு ஆறு கொண்டு வந்தீங்கன்னா அந்த புனிதமான ஆற்றினுடைய பையனுடைய அஸ்தியை கரைச்சு என்னுடைய பையனை ஆத்மாவை சாந்தியை வச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய வேண்டுதல் என்னங்க, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கையை தன்னுடைய ஜடாமுடி வழி முடியா ஏந்தி ஒவ்வொரு சொட்டை இந்தியாவுக்குள்ள விடுறாரு. அது பனிமலையில அவர் வாழக்கூடிய இடத்துல கைலாஷ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. கைலாஷ் அப்படின்றது அவருடைய இடம். மக்கள் வந்து இந்திய மக்கள் கைலாஷ் தான் இந்திய சிவனுடைய பிறப்பிடமாக கருதுறாங்க. அப்ப அந்த கைலாஷ்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் ஜடாமுடி வழியா, சிவனுடைய ஜடாமுடி வழியா வரக்கூடிய தண்ணியாக நினைக்கிறாங்க. ஆனா இப்படி வரும்பொழுது தண்ணீர்ல தன்னுடைய தன் பையனுடைய அஸ்தியை வந்து கரைச்சிடுறாரு முனிவர். யாரு? பாகிரதின்ற ஒரு முனிவர். ஸோ இது மூலியமா எங்க பையனுடைய ஆத்மா சாந்தி அடையுது, மனமும் குளிர்ந்து போயிடும். ஆனா இங்கதான் சிவன் குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனை வருது.
பார்வதி கோவிச்சுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் என்ன கேட்காம இங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படி நீங்க உங்களுடைய ஜடாமுடியில ஒரு பெண் நதியை உங்களுடைய தலையில ஏந்தலாம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணீங்கன்னா பொசசிவ் ஆயிடுறாங்க. ஸோ இதன் விஷயமா சிவன் குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வருது, பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்காக தான் ஒவ்வொரு சிவன் கோயிலையும் ரொம்ப பழமையான ஒரு கோயில்ல பார்வதியை சமாதானப்படுத்தக்கூடிய சிவன் அப்படின்ற ஒரு காட்சி ஒன்று சிலையா வடிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு எதுக்குன்னா இப்படிதான் கதை. பார்வதியை சமாதானப்படுத்துவாங்க. பார்வதிக்கு சமாதானப்படுத்தும் போது ஆனந்த தாண்டவம் ஆடுவார் சிவன். ஆனந்த தாண்டவம்னா அது மாதிரி யாருமே பார்க்க முடியாத ஒரு நாட்டியம் தன்னுடைய மனைவிக்காக ஆடுவார். அல்லது கோபம் வந்தா ருத்ர தாண்டவம் ஆடுவார். அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்த இவர் ஒரே ஒரு டெக்னிக் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆனந்த தாண்டவம். அவ்வளோ அருமையான ஒரு நாட்டியம் ஆடுவார் சிவன். உடுக்கடிச்சுக்கிட்டு ஒரு கையில ஒரு பக்கம் சூழாயுதம் ஏந்திக்கிட்டு இன்னொரு பக்கம் பண்ணுவார். ஆனா கோவம் வந்துட்டா ருத்ர தாண்டவம் ஆடுவார். ருத்ர தாண்டவம்னா சிவனுக்கு பயங்கர கோவம் வரும், அப்போ ஆடக்கூடியது. அதாவது இந்த ஒரு கதை இன்னொன்று கூட இருக்கு, சொல்லலாம்ல. இந்த அது என்ன ஒரு கோயில் பார்த்தோமே, சிவன் கோயில், ஒரு பேர் சொன்னேன், தில்லை நடராஜர் கோயில். தில்லை நடராஜர் கோயில் எப்படி கட்டப்பட்டது அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாறு ஒரு புத்தகத்தை எழுதி வச்சிருக்காங்க. 2 முனிவர்கள், ஒரு முனிவர் வந்து மீன் உடம்பு உடையவர், இன்னொரு முனிவர் பாம்பு கால் உடையவர். 2 பேர் வந்து தவம் பண்றாங்க. ஈஸ்வரா ஈஸ்வரன். திடீர்னு ஈஸ்வரன் வந்து என்னப்பா எனக்கு இவ்வளவு தவம் புரியுறீங்களா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறாரு. நீங்க கைலாயத்தில் ஆடின அதே ஆனந்த தாண்டவத்தை எங்களுக்காக நீங்க ஆடணும், இந்த பூமியில ஆடணும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. ஆனந்த தாண்டவான அதே இடத்துலதான் இன்னைக்கு அந்த தில்லை நடராஜர் கோயில் எழுப்பப்பட்டதாக ஒரு வரலாறு உண்டு. குலசேகர பாண்டியன், குலசேகர பேர் ஞாபகம் யாரு, 2ஆம் குலோத்துங்கன்னு நினைக்கிறேன், அவர் தான், சரியா தெரியல. ஆனா ஒரு மன்னன் குலோத்துங்கன்னு யாரோ வராரு. அந்த கோயிலுக்கு பொற்கூரை வேயிறாரு. பொன்னால் ஆன ஒரு கூரை வந்து சிவனுக்காக அந்த எழுப்பப்பட்ட கோயில்ல வேயிறாரு. அது ஒரு கல்வெட்டு இன்னமும் அந்த கோயில் இருக்கு. ஸோ ஆனந்த தாண்டவம் ஆடின இடத்துல தான் அந்த ஒரு கோயில் எழுப்பப்பட்டு, அதான் தில்லை நடராஜர் கோயில். நடராஜர்னா யாரு, ஈஸ்வரன் நாட்டிய ரூபத்துல வரக்கூடிய ஒரு தோற்றம். அது இன்னமும் அந்த கோயில் காண கிடைக்காத காட்சியாக எல்லாரும் கும்பிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்டோட சப்ஜெக்டா ஒரு கதையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, சரிங்களா? ஓகேம்மா, லஞ்ச் பிரேக் எடுத்துக்கலாமா? டவுட் இருந்தா கேட்கலாம். நம்ம 3 முக்கியமான நதிகள் தான் பார்த்தோம். பிரேக் முடிச்சுட்டு நம்ம வச்சிருக்கக்கூடிய நதிகள் டான் 1 ஹவர்ல முடிச்சிடலாம், சரிங்களா? இதை முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஓகே.